திருச்சிற்றம்பலம். இப்போது நம்ம நிறைய கோயில்கள் போகிறோம், ஆலயங்கள் போகிறோம், புனித ஸ்தலங்களுக்கெல்லாம் போகிறோம் அப்படின்னா, முதல்ல வந்து அந்த புனித ஸ்தலத்துக்கு போகிற முழு பயனையும் எப்படி அடைவது அப்படிங்கிறத முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும். முதல்ல புனித ஸ்தலத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஆரவாரமான விஷயங்கள், பரபரப்பான விஷயங்களை குறைச்சிட்டு, அதை கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு, முதல்ல மனதோடைய வேகத்தை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு, அதாவது வேகம்னா என்ன, மனதில் எழும்பும் விசாரங்களை சற்று ஒதுக்கி வைத்து, சரிங்களா? அப்படி ஒதுக்கி வைக்க முடியல அப்படின்னா அதுக்கான பயிற்சிகள் இருக்குது. அதை நான் தனியாக இன்னொரு இதில் காணொலியில் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், இப்போது ஒரு சாந்தமான ஒரு அமைதியான சூழ்நிலையில் ஒரு மனம் வந்து ரொட்டேஷன் போகிறோம். ஏன்னா மனம் வந்து வட்டமாக தான் வேலை செய்யும். ஒரு நேரம் ஆர்வரமாக இருக்கும், ஒரு நேரம் பதட்டமாக இருக்கும், ஒரு நேரம் கோபமாக இருக்கும், ஒரு நேரம் போகத்தில் இருக்கிற இச்சையில் இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து ஆசையாக அதில் வந்து ஈடுபடுத்த ஆசைப்படுத்தும். ஒரு நேரம் வந்து அமைதியாகும். அந்த அமைதியான சூழ்நிலையை நீங்கள் கோயிலுக்கு போகிறதுக்காக பயன்படுத்திக்கணும். அந்த அமைதி சூழ்நிலையை கோயிலுக்கு போய் பயன்படுத்தும்போது, நீங்கள் ஆலயில் இறைவனை தரிசனம் செய்கிறதுக்கு முன்பு அந்த எல்லார் மாதிரியும் ஒரே மாதிரி லைனில் நின்று சாமி கும்பிட்ருங்க. ஏன்னா நீங்கள் திடீர்னு அதை பழக்கத்தை மாற்ற முடியாது. தீபாராதனை வாங்கிக்கிங்க, எல்லாம் பண்ணிக்கிங்க. ஆனால் ஒரே விஷயம் நான் சொல்லிடுறேன், கர்ப்பகரைங்கிறது ஆலயங்கிறது நம்ம உடம்பை வைத்து தான் அந்த ஆலயத்தை அமைச்சிருக்காங்க. எப்படின்னா, கொடி கம்பங்கிறது நம்ம முதுகு எலும்பு, சரிங்களா? முருகனுங்கிறது சண்முகநாதன், முருகன், ஆர்படையப்பன் அப்படின்றது வந்து நம்மளுடைய 6 ஆதாரங்கள், உயிர் ஆதாரங்கள். மூலாதாரம் சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அனாஹதா, விசுத்தி, ஆக்னை, சஹஸ்ர. இந்த 6 ஆதாரங்களை வைத்து தான் சண்முகநாதன் அப்படின்றாங்க. பிள்ளை 6, அதுதான் பிள்ளையார் அப்படின்றாங்க. அப்போ அந்த 6 ஆதாரங்களும் முதுகெலும்பு தண்டில் தான் இருக்கிறது. அதுதான் கொடிக்கம்பு. அந்த கொடிக்கம்பை வணங்கிட்டு நீங்கள் முருகனையும் பிள்ளையாரை வணங்கினதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு சக்தி ஏற்படும். அதுதான் அம்பாள். அந்த அம்பாள் ஏற்படும்போது உங்களுக்கு ஞானம் ஏற்படும். அதுதான் தட்சிணாமூர்த்தி, புரியுதுங்களா? இவங்க 2 பேரும் ஏற்பட்டால் பிரம்மா வந்து தன்னுடைய வேலையை குறைச்சிடுவார். அதனால தான் அங்கே பிரம்மா அந்த அந்த கோஷ்டத்தில் இருக்கக்கூடிய சுவாமிகளை சொல்லணும். அம்பாள், அதுக்கடுத்தது கங்கை, அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தட்சிணாமூர்த்தி, அதுக்கடுத்த லிங்கோத்பவர். இப்போ இவங்க எல்லாருமே வந்து அவங்கவுங்களோட வேலையை முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் சிவபெருமானுங்கிற அந்த 10வது துவாரம், அதான் 10வது அறிவு, 9 அறிவை தாண்டி 9 துவாரத்தை தாண்டி 10வது துவாரத்துக்கு போகிறீங்க. அந்த துவாரம் வழியாக கபாலத்தில் வந்து மோட்சத்துக்கான வேலைகளை, உங்களுக்கு உலக விஷயங்கள்லேருந்து விடுபடுவதற்கான வேலைகளை, உலக விஷயங்களை விடுபடுவதுங்கிறது ஒரு மிகப்பெரிய ஞானம் உள்ள ஒரு வார்த்தை. அதுலேருந்து விடுபடுவதுங்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. அதற்கான ஒரு ஞானத்தை அங்கே நீங்கள் பெறலாம். அதுதான் வந்து மூலவர், கர்ப்பகரை, அதுதான் கோயிலோட அந்தரங்கம். அப்போ அந்த கோயிலுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை, ஆதியும் அந்தமாக இருக்கக்கூடிய அந்த சிவனை வந்து நீங்கள் உங்களுக்குள்ளே வந்து உணர்வதற்காக தான் இந்த கோயில் படைக்கப்பட்டது. இதை நீங்கள் உணராமல், இதை செய்யாமல், இது தெரியாமல் அங்கே போனால், நீங்கள் இறைவனை வந்து ஒரு கொடுப்பதற்காக மட்டும்தான் உட்கார்ந்துருக்காரு, இல்லை உங்களுடைய குறைகளை தீர்ப்பதற்கு உட்கார்ந்துருக்கக்கூடிய ஒரு நபர் அப்படின்றது தான் பாவித்து நம்ம போக முடியுமே தவிர, நமக்குள்ளே இருக்கிற அந்த ஞானத்தை பெறுவதற்கு அங்கே போக முடியாது. இது ஒரு விஷயமா இருக்கா? அப்புறம் அங்கே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப வந்து பாடல், நிறைய பேர் பாடுறீங்க, ரைட், ஓகே. இறைவனை வந்து புகழ் பாடுவது, இறைவனை பற்றியான அதை வந்து மெக்கானிக்கலாக இல்லாமல் கரைஞ்சி உருகி பாடணும், சரிங்களா? ரொம்ப வற்புறுத்தி பாடுற மாதிரிலாம் இருக்காது. அது மாதிரிலாம் ரொம்ப வந்து நம்மளை நாமளே உருகி நமக்குள்ளேருந்து நம்மளை அறியாமல் அது ஒரு 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 காதலன் தன் காதலியை பார்க்கும் பொழுது, ஒரு குழந்தை தன் தாயை பார்க்கும் பொழுது, பார்க்காமல் திடீர்னு பார்க்கும் பொழுது ஏற்படக்கூடிய அந்த உணர்வுகள் தான், அந்த உணர்ச்சிகள் தான் வந்து அதில் கலந்துருக்கணுமே தவிர, போனோம், பார்த்தோம், தீபாராதனை பார்த்தோம், தீபாராதனை காமிச்சாங்க, வாங்கினோம், திருநீர் எடுத்தோம், பூசினோம், பாட்டு பாடினோம், வந்துட்டோம் அப்படின்னு இருக்கக்கூடாது. அங்கே கரையிறதுக்கான வழிமுறைகளை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். கரையிறதுக்கான விஷயங்களை, நம்மளை நாமளே வந்து மறையிறதுக்கான விஷயங்களை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் வந்து இதை வந்து திடுதிடுப்புன்னு ஏற்படுத்தாது. இந்த விஷயங்களை நீங்கள் உங்களுக்கான குரு யாருன்னா, வெளியில் இருக்கக்கூடிய மொத்தம் 2 குரு இருக்கும். ஒன்று அகத்தின் குரு, இன்னும் வந்து புறத்தின் குரு.
புறத்தில் இருக்கக்கூடிய குருநாதர்களை நீங்கள் நாடி அவர்களிடமிருந்து ஆலோசனை பெற்று இந்த சூட்சுமத்திற்கான ரகசியத்தை புரிந்து கொண்டு அப்புறம் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆலயத்தை, அந்த மனதில் இருக்கக்கூடிய அந்த இருதயத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆலயத்தை கண்டுபிடித்து அங்கே நீங்கள் உங்களை ஈடுபடுத்த ஆரம்பித்தால் மட்டும்தான் இந்த உணர்வுகள் ஏற்படும். உணர்வுகளில் நீங்கள் இப்போ உணர்ந்து கொண்டு இருக்கிறது ஒன்லி உலக விஷயங்களுடைய உணர்வுகள். அது வெறும் 30% தான். ஆனால் அதை கடந்து நீங்கள் ரகசியத்தை, உங்களுக்குள்ளே இருக்க ரகசியத்தை நீங்கள் நாடி போனீங்கன்னால் அதில் வந்து 70% உணர்வுகள் இருக்குது. ஆனந்தமயமான உணர்வுகள் இருக்குது, ஆனந்த நிலை இருக்குது, சூனிய நிலை இருக்குது, சமாதி நிலை இருக்குது, சரிங்களா, பற்றற்றுங்கிற நிலை இருக்குது, அமைதி, புயல் முடிஞ்சு அந்த அமைதி எப்படி இருக்கும் அந்த அமைதிங்கிற நிலை இருக்குது. இந்த நிலையெல்லாம் எப்போ வந்து நீங்கள் அனுபவிப்பது? வெறும் உலக விஷயத்துக்காகவே இந்த 30%, 10%க்காகவே நீங்கள் ஓடிட்டே இருந்தீங்கன்னா மீதி இருக்க 90% வாழ்க்கையை யார் வாழ்றது? உங்களுக்கு பதில் யார் வாழ முடியும்? இதற்கான பிறவி நீங்கள் எப்போ எடுப்பீங்க? அந்த இறைவன் எப்படி வந்து நீங்கள் போய் அந்த இறைவனுக்காக அவ்வளோ வேகமாக அவ்வளோ கஷ்டப்பட்டு எங்கெங்கேயோ இருந்து வரீங்களே, எனர்ஜி யூஸ் பண்ணி, உங்கள் பணத்தை யூஸ் பண்ணி, உங்களோட நேரத்தை யூஸ் பண்ணி வரீங்களே, அதுக்கான பலனை நீங்கள் பெற வேண்டாமா? அதுக்கான சூட்சமத்தை நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டாமா? தெரியாமலே கடைசி வரைக்கும் இருந்து மாண்டு போகிற வாழ்க்கை எதுக்கு? மனிதனாக பிறந்து மனிதனாக வந்து வெறும் பொருளாதாரத்துக்காக மனிதனை பயன்படுத்த வேண்டும். செக்கு மாட்டில் இருக்க மாடா? செக்கு மாட்டில் இருக்க மாடான்னு கேட்குறேன் நான். பிறந்ததுலேருந்து படிக்கிறீங்க, படித்ததுக்கப்புறம் வேலைக்கு போகிறீங்க, வேலைக்கு போய் சம்பாதிக்க ஆரம்பிக்கிறீங்க, சம்பாதிக்க தொழில் செய்கிறீங்க, மீண்டும் அவதே வந்து குழந்தைங்களுக்கு சொல்லித் தரீங்க, அவனும் அதே தான் செய்கிறான், இனப்பெருக்கம் ஆகிட்டுருக்கு. இதில் என்ன வந்து விஷயங்கள் நீங்கள் கற்றுக்கொண்டு இருக்கீங்க? இது சம்சார கடலிலிருந்து பாலை வந்து எப்படி பால்